சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு. பாதி சொல்லியாச்சு முந்தியே. அங்கங்கே சொல்லாததை சொல்லி கைலாசத்துக்கு அவரை கொண்டே சேர்த்து நாமளும் ஒரு கும்பிடு போட போகிறோம் அவருக்கு. அதுக்காகத்தான் அதை கடைசியாக வச்சது. சுந்தரருக்கு என்ன பெருமை? சேக்கிழார் பெருமான் ஒவ்வொரு இடத்துலையும் சுந்தரருக்கு வழிபாட்டு பாடுறார். ஒவ்வொரு இடத்துலையும் சுந்தரர் துதி பாடுறார். சுந்தரருக்கு என்ன பெருமை? நான் பட்டிமண்டபம் வைக்கிறதா யாரும் நினைக்கப்படாது. குன்னக்குடி சாமி ஒரு தடவை சொன்னார், 3 பேர் இறந்தவர்களை எழுப்பி இருக்கிறார்கள். மயிலாப்பூர்ல வெறும் சாம்பல் தான் கிடந்தது. அந்த பொண்ணு பூம்பாவை பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டா. அவங்க அப்பா எரிச்சு சாம்பலை வச்சிருந்தார். திருஞான சம்பந்தர் பாடி அந்த குழந்தை வளர்ச்சியோட வந்தது. ரொம்ப கஷ்டமான காரியம். சாம்பல்ல இருந்து பொண்ணு. அப்பர் சுவாமிக்கு கொஞ்சம் பரவாயில்ல, பிணம் கிடந்தது. அப்பூதி அடிகள் புள்ள பாம்பு கடிச்சு கிடந்தான். உடம்ப உண்டாக்க வேண்டாம், உயிரை கொடுத்தா போதும், கொஞ்சம் வசதி. சுந்தரருக்கு, சுந்தரர் அவினாசிக்கு போறார். அதான் சொல்ல போறேன் இப்போ. அவினாசியில 2 வீடு. இந்த அவினாசி ரொம்ப புகழ்பெற்ற கஷேத்திரம் தெரியுமோ? திருவாசகத்தில் அவினாசியை பத்தி ஒரு இடத்துல பாடுறார். ஒரே இடம். நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து பெரியதன் நன்மதுரை எல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவினாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அறியேனே. அங்க போய் சொல்றார் அவினாசி அப்பான்னு. வேற எங்கேயுமே அவினாசி கிடையாது திருவாசகத்துல. என்னவோ அங்க போய் அவினாசி அப்பாங்கிறார். நிறைய குதிரை பரியாக்கினதுக்கும் மதுரை மக்களை எல்லாம் அந்த பெருமானை பார்க்க வச்சதுக்கும் அவினாசிக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. அங்க வருது அவினாசி அப்பா பாண்டி வெள்ளமேங்கிறார் மாணிக்க வாசக பெருமான். அவினாசியில 2 வீடு அந்தனர் இல்லம். 2 வீட்டிலையும் இங்கே இருந்த பையனும் அங்கே இருந்த பையனும் ஒரு குளத்துக்கு குளிக்க போறானுவர். முதல்ல ஒரு பையனை சாப்பிட்டு பிடிச்சு, இன்னொரு பையன் தப்பிச்சு வந்துட்டான். தப்பிச்ச பையனுக்கு பூணூல் போடுறாங்க. இறந்து போன பையன் வீடு எதிர் வீடு அழுது கொண்டிருக்கிறார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே வந்துட்டார். எந்த வீட்டுக்கு போவோம்? நம்மளா இருந்தா அழுதுகிட்டு இருக்க வீட்டுக்கா போவோம்? இது எதுக்கு வம்பு? இந்த டிவியை பார்த்து அழுகிறது பத்தாதா? இன்னமும் அழுதுகிட்டு இருக்கணும்? வேணாப்பா, இங்கே போக வேண்டாம். அந்த வீட்டுக்குள்ளே போனால் ஏதோ பூணூல் கல்யாணம், நல்ல சாப்பாடு கிடைக்கும், அங்கே தானே போவோம். சுந்தரமூர்த்தி சுவாமி இந்த வீட்டுக்குள்ளே போனார். அடக்கூடியவர்களுடைய கண்ணீரை மாற்றுவதுதான் திருத்தொண்டர்களுக்கு முதலாவது தொண்டு. ஆண்டவன் தொண்டா அடியார் தொண்டான்னா அடியார் தொண்டு தான் முன்னால, ஆண்டவன் தொண்டு பின்னால. அதனால தான் பெரிய புராணம் இவ்வளவு காலமாக நிற்கிது. ஞாபகத்தில் வச்சுங்க. உள்ள போய் பார்க்கிறார். என்னன்னு கேட்டார். சொன்னார்கள், அப்படியா, அந்த குளம் எங்கே இருக்குன்னாரு. எல்லாரும் சொன்னா பசங்க ஃபுட்பால் அடிக்கிறாங்கன்னா. தண்ணி இல்லை, காஞ்சி போச்சு, பையங்க ஃபுட்பால் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க மதுரையில் ஒரு குளம் இருக்கு தெரியுமா? வண்டியூர் மாரியம்மன் தெப்ப குளம்னு. 400 வருஷத்துக்கு முன்னாலே திருமல நாயக்க மகாராஜா அந்த தெப்ப குளத்தை வெட்டினார். அதுக்குள்ள இருந்து முரட்டு பிள்ளையார் கிடைச்சிது. அவத்தான் முக்குருணி பிள்ளையார்னு கொண்ட மதுரை மீனாட்சி கோயிலில் தெற்கு வாசலுக்கு முன்னால வச்சிருக்கு. அவ்வளவு பெரிய தெப்ப குளம். இப்போ போய் பாருங்க, காஞ்சு போய் கிடக்கு. அதுக்கு வரக்கூடிய மடைகளை எல்லாம் அடைச்சி அவனமே வீடு கட்டி விட்டான். மடையில் தண்ணி எங்க வைகை ஆற்றிலிருந்து மடை. அந்த காலத்தில் வைகையில் வெள்ளம் வந்தால் தெப்ப குளத்துக்கு தண்ணி வரும், கீழே மடவாய். இப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டான், அவனவன் அதை பூரா அடைச்சி கீழே அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டி விட்டான். ஒரு பக்கத்துலையும் தண்ணி வராது. தெப்ப குளத்தில் பயலுக ஃபுட்பால் அடிக்கிறாங்க காலையில். தெப்பத்துக்கு என்ன செய்கிறது? லாரியில் தண்ணி கொண்டாந்து, எவ்வளவு லாரி, அவ்வளவு தண்ணியும் ஊற்றி நிரப்பி தெப்பம் விடுறாங்க. 10 நாளையில் காஞ்சி போயிடும். திரும்ப ஃபுட்பால் கிரவுண்ட் ஆயிரும். மதுரையில் நல்ல ஃபுட்பால் கிரவுண்ட் எது? வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம். அப்படி இருக்கு சார், தண்ணியே கிடையாது. போய் பார்க்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமி. முதல்ல தண்ணி வரணும், அப்புறம் முதல்ல வரணும், முதல்ல வைத்து புள்ள வரணும். 7-8 வருஷம் ஆச்சு. அத்தனை வருஷத்து வளர்ச்சி வரணும். நடக்கிற காரியமா? பெருமானே, கரைக்கால் முதலையை புள்ளை தர சொல்லு காலனையே.
யமதர்மராஜாட்ட சொல்லி உயிரை வாங்கிட்டு வா, காலன் கிட்ட சொல்லி உயிரை வாங்கிட்டு வந்துட்டு முதலையிட்ட சொல்லி உடம்ப வாங்கிட்டு வா, ரெண்டையும் வளர்த்து கொடு. சிவபெருமான் என்னதான் பண்ணுவார்? சுந்தரமூர்த்தி சுவாமியை ஆட்கொண்டதற்காக சிவபெருமான் பட்ட பாடு பெரும்பாடு, கொஞ்ச நஞ்சம் இல்லை, அவ்வளவு பாடுபட்டார். சரிப்பா கொண்டாரேன், தண்ணி வந்தது, முதல்ல வந்தது, குழந்தை வந்தது, குழந்தைக்கு உயிர் வந்தது, வளர்ச்சி வந்தது, வெளியில கக்க குழந்தை எந்திரிச்சு வந்துதான். இன்னைக்கு அவினாசியில் போய் பாருங்க, அந்த விழா கொண்டாடுகிறார்கள். அதுதான் அவர் பண்ண பெரிய காரியம், எல்லாராலும் நினைக்க முடியாத காரியம், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருத்தொண்டு. அதனால தான் எல்லாரையும் விட அவருக்கு மரியாதை, பெருமை. இன்னொன்று தெரியுமா, சம்பந்த சுவாமி சின்ன குழந்தையா தாளத்தை வச்சுக்கிட்டு இருப்பார். அப்பர் சுவாமி உழவாரப்படையோட ஒரு துண்டு கட்டிக்கிட்டு நிற்பார். சுந்தரமூர்த்தி சுவாமி கல்யாண கோலத்தில் தோல்ல துப்பட்டா போட்டு மாப்பிள்ளை மாதிரி நிற்பார். ஏன்? கடவுள் அவரை கல்யாண கோலத்தில் ஆட்கொண்டான், அதனால கல்யாண கோலத்தோடு இருப்பார். திருவாரூரிலே எம்பெருமான் சொல்லுகிறான், இவர் சுந்தரமூர்த்தி, நாம் இவருக்கு தோழருங்கிறான். கடவுள் சொல்றார், சார் இவர் நமக்கு தோழன்னு. நம்ம சொன்ன பெரிய காரியம் இல்லை, கடவுள் சொல்லிவிட்டார். ரெண்டாவது, இவன் எப்பொழுதும் திருமண கோலத்துடன் இருக்க வேண்டும். திருமண கோலத்தோட தான் இருக்கார். சுந்தரருக்கா கடவுள் எவ்வளவு வேலை பார்த்துருக்கார் தெரியுமா? வீட்டில் நெல்லு கிடையாது. ஆமாம், நெல்லுக்கெல்லாம் என்ன செஞ்சாரு? ஒரு புண்ணியவான் அங்கேருந்து நெல் மூட்டை கணக்காக கொடுத்து விடுவார். அவ்வளவு நெல்லையும் வச்சு பறவை நாச்சியார் சாப்பாடு சமைப்பாங்க. அந்த கொடுத்து விட்டவருக்கு பேர் தெரியுமா? குண்டையூர் கிழார்னு பேர். குண்டையூர் எங்கே இருக்கு? நம்ம திருவாரூருக்கு பக்கத்தில் திருக்குவளைன்னு ஒரு ஊர் இருக்கு. திருக்குவளை, அதுக்கு இலக்கியத்தில் பேரு திருக்கோளிலி. எங்கள் முந்தைய முதலமைச்சர் ஊர் திருக்குவளை. ஆமா, ஞாபகம் வச்சுங்க, திருக்குவளை. அந்த திருக்குவளைக்கு இப்ப பேரு திருக்கோளிலி, அப்பவே அதான் பேரு திருக்கோளிலி. அங்க கும்பிட்டா நவகிரகம் நம்மளை ஒன்றும் பண்ணாதான். கோள் இலி, திருக்கோளிலி. அதுக்கு பக்கத்தில் குண்டையூர். குண்டையூர் கிழார் நெல்லு கொடுப்பார் சுந்தரருக்கு. ஒரு 4 மாசம் நெல்லு வரல, வீட்டில் பஞ்சம். சுந்தரர் நேரம் அங்கே போயிட்டார். என்னங்க ஐயா நெல் கொடுப்பீங்களே? நான் என்ன பண்ணுவேன், மழை பெய்யலை, ஒரே பஞ்சம், ஊரில் நெல் இல்லை, வீட்டில் நெல் இல்லை, முதல்ல உங்களுக்கு தான் கொடுப்பேன், நான் என்ன செய்கிறது? அப்படியா, இருங்க இந்த சிவபெருமானை கேட்குறேன். தோழன் இல்லையா, உரிமையோட கேட்கலாம் இல்ல? சிவபெருமானே, இது என்ன நெல் இல்லையாமே? அவர் கவலைப்படாத, எதிர்த்தாப்பல பாரு, நெல்லு மலையே கொடுத்து விட்டார். எப்படி இருக்கு? திருப்பரங்குன்ற மலை மாதிரி நெல்லு கொட்டி கிடக்கு. நெல்லு மலை கொடுத்தாச்சு. சுந்தரமூர்த்தி சுவாமி பார்த்தார், ஏயா திருவாரூர்ல நெல்லு கேட்டா நீ குண்டையூர்ல மலையை கொடுக்குற, நான் எப்படி இதை கொண்ட சேர்க்கிறது? என்ன லாரி இருக்கா, ரயில் இருக்கா? நான் எப்படி கொண்ட சேர்க்கிறது? இது எப்படி இருக்கு? ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு பட்டுப்புடவை இரவல் கொடுத்தா. பட்டுப்புடவை இரவல் கொடுத்துட்டு ஒரு பாயை தூக்கிக்கிட்டு அவ பின்னாடி போனான். ஏன்? இவ எங்கேயாவது கண்டடத்தில் பட்டுப்புடவையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்து கரையா போகப்படாதுல்ல. அவ உட்கார்ற பொழுது இவ பாயை விரிக்கிறதுக்கு தலையெழுத்தா பட்டு புடவையையும் இரவல் கொடுத்து விட்டு பாயையும் தூக்கிட்டு பின்னால போ அப்படின்ன மாதிரி நெல்லை கொடுத்து விட்டாரா. இவர் என்ன கேட்கிறார் பாருங்க, நீள நினைந்தடியேன் உமை நித்தலுங்கை தொழுவேன், வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே, கோளிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆளிலையம் பெருமான் அவை அட்டித்தரப்பணியே. அட்டித்தரன்னா பக்கத்துல கொண்டார. கோளிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன்னா பகவான் மலையை கொடுத்திருக்கான். இந்த மனுஷன் சில நெல்லு பெற்றேனுங்கிறார். எங்க சரியா தப்பா? சரியா தப்பா? 2 வழியில சரி. ஒன்று, மதுரையில் ஒரு அம்மா ரிக்ஷா பிடிக்குது, ஆட்டோ ரிக்ஷா. எப்பா ஆட்டோ இங்கே வர்றியா? எங்கே போகணும்மா? இந்த மாட்டுத்தாவணிக்கு போகணும். அங்கே மாட்டுத்தாவணின்னு ஒரு இடம், அங்கே தான் பஸ் ஸ்டாண்டு.
கேட்டுங்க, மாட்டுக்கே தாவணி போட்டிருக்காங்க அந்த காலத்தில். தாவணின்னா சந்தைன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. மாட்டு சந்தை. இன்னைக்கு அந்த இடத்துக்கு பேர் மாட்டு தாவணின்னு பேர். அங்கே போகணும். யாரு? நான் தான்ப்பா போகணும். அப்படியா? அம்மா ஒரு 100 ரூபா கொடுங்க. என்னப்பா ரொம்ப அநியாயமாக இருக்குது, ஒரு ஆளுக்கு தானே போகிறேன், 100 ரூபாயா? பார்த்து கொடுங்கம்மா. 80 ரூபா கொடுங்க. 50 ரூபா தரேன். அவன் ஒரு 60 ரூபா கொடுங்கம்மா. சரி போ, 60 ரூபா ஏறிக்கிறீங்கம்மா. இரு இந்த வாரேன். அவனுக்கு ஒன்றும் புரியலை. உள்ளே போகுது, மளிகை கடைக்குள்ளே போகுது, மளிகை கடைகளை பாதியை கொண்டாந்து வச்சிருச்சு. அவனுக்கு இதெல்லாம் சொல்லலை. ஒத்தாளு தானே, அது வேறு உட்கார்ந்துருக்கு. அதுக்கு மேலே பார்க்குறான், மூட்டை மூட்டையாக வந்துருச்சு. ஆட்டோ கொள்ளாம என்னம்மாண்ணா, ஏன்ப்பா ஒரு ஆளு தானே வந்திருக்கேன். நான் என்ன சொன்னேன்? ஒரு ஆளு தானே சொன்னேன். அது மாதிரி அவன் இன்னுமே கேட்க முடியுமா? அது மாதிரி சுமந்துக்கிட்டு போகணும்னா நிறைய நெல் இருக்குன்னா சொல்லுவேன். கொஞ்சம் நெல் இருக்கு, கொண்டே அனுப்பிச்சு விடு. குண்டையூர் சில நெல் பெற்றேன் இப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு அர்த்தம் வேற. என்ன அர்த்தம்? நம்ம பார்வையில் அது மலை மாதிரி தெரியுது, சிவபெருமானுக்கு முன்னாலே அது சில தானே. யோசிங்க. இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், ஒரு 10,000 ரூபா பணம் கொடுத்தாங்க. எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு 10,000ங்கிறது பெரிய காரியம். அவர் யார் தெரியுமில்ல? 500 கோடிக்கு அதிபதி. அவருக்கு 10,000ங்கிறது மாசம் மாசம் நாய்க்கு சோப்பு வாங்குற காசு. அவரை வச்சு பார்க்கிற பொழுது அந்த 10,000 சில தானே. என்ன வச்சு பார்க்கிற பொழுது அது மலை. சிவபெருமானை வச்சு பார்க்கிற பொழுது மலை என்பது கொஞ்சம் தானுங்க. அந்த பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனு கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன அவளது அண்டங்களும் சிவனுக்கு முன்னால தூசின்னா சிவபெருமான் எவ்வளவு பெரிய ஆளு. அவருக்கு மலைங்கிறது சிலதானே. அதனால பாடினாராம், கோளிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன். அப்பர் சுவாமி பாட்டுக்கு தேவாரம்னு பேரு, சம்பந்த சுவாமி பாட்டுக்கு திருக்கடக்காப்புன்னு பேரு, சுந்தரர் பாட்டுக்கு திருப்பாட்டுன்னு பேரு, மாணிக்கவாசகர் பாட்டுக்கு திருவாசகம்னு பேரு. சிதம்பர பாட்டே திருப்பாட்டு, ஜீவர்கள் பாட்டெல்லாம் தெருப்பாட்டு, அம்பலப்பாட்டே அருள் பாட்டு, அல்லாத பாட்டெல்லாம் மருட்பாட்டு. வள்ளற் பெருமான் பாடுறார், கோளிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளில எம்பெருமான் அவை அட்டித்தரப்பணியே. பெருமான் என்ன பண்ணாரு? ராத்திரிக்கு பூதங்களை விட்டு கொண்டே சேர்த்து விடுறேன். என் பகலில் முடியாதா? பகலில் பூதங்கள் போனால் டிராஃபிக் ஜாம் ஆயிரும். ஆமாங்க, மக்களுக்கு தொல்லைப்படுத்தப்படாது, ராத்திரியோட ராத்திரியாக கொண்டே சேர்த்துடுறேன். அன்னைக்கு ராத்திரி பூதங்களை விட்டு கொண்டே சேர்த்தா ஒரு மலை நெல் திருவாரூரில் இவர் வீட்டில் கொட்டினா வீடு காணாமல் போயிடும். தெருப்பூரா கொட்டி விட்டாங்க. பூதம் பண்ணுற வேலை. திருவாரூர் முழுக்க தெருவெல்லாம் நெல். கதவை திறக்க முடியாதுங்க. யோசிச்சு பாருங்க, தெருபூரா நெல் கொட்டிட்டு போயிடுச்சு. இப்போ என்ன செய்கிறது? பரவநாச்சியார் சொல்லிவிட்டாலாம் எல்லாருக்கும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய கருணை, சிவபெருமானுடைய அருள், நெல் வந்திருக்கு. யாராரு விட்டு வாசல்ல எவ்வளவு நெல் கிடக்கோ அதை அவங்க எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். அரை மணி நேரத்தில் நெல்லெல்லாம் காணாம போயிடுச்சு. 1955 ராமநாதபுரம் மாவட்டத்தில் புயல் அடிச்சது. மரமெல்லாம் போயிடுச்சு. எல்லா மரமும் ரோட்டில் விழுந்துருச்சு. மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு பஸ் போக முடியாது, கார் போக முடியாது, தெருபூரா மரம். எல்லா அதிகாரிகளும் சொன்னார்கள், மரத்தை எடுத்து ஒழுங்கு பண்ண 1 வாரம் ஆகும்னா. காமராஜர் உடனே சொன்னார், இல்லை இன்னைக்கு ராத்திரிக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். எப்படிங்க? வண்டி போகாது, நான் ஏற்பாடு பண்ணுறேன். அனௌன்ஸ் பண்ண அத்தனை பேருக்கும். என்ன அனௌன்ஸ் பண்ணா? அவனவன் வீட்டுக்கு முன்னால் கிடக்கிற மரத்தை அவனவன் வெட்டி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். அரை மணி நேரத்தில் எல்லாம் வெட்டி கொண்டே உள்ள விட்டாங்க. ஆமாங்க, காமராஜர் சாதனை. உடனே எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாரு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடுமையான புயல். அப்பத்தான் இந்த ராமேஸ்வரம் தனுஷ்கோடி எல்லாம் முழுகி அந்த பாலம் போனதெல்லாம் அப்பத்தான். எதுக்கு சொல்ல வந்தேன்? எல்லாரும் வீட்டு வாசல்லையும் கிடக்கிற நெல்லை அவங்க எடுத்துக்கலாம். பரவநாச்சியார். நமக்கு ஒரு சந்தேகம் இல்லையா? நம்ம கேட்டால் சிவபெருமான் நெல் தருவாரா?
நெல் மலையா கேட்குறான், ஒரு படி நெல் தானே கேட்குறான். ஏன் தரமாட்டார்? எதனால? அந்த அம்மா எல்லாருக்கும் கொடுக்க நினைச்சா கொடுத்தாரு. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவான்? எங்க வீட்டுக்காரர் நெல் வாங்கியிருக்காரு, எவ்வளவு தொட்டா கையை ஒடிச்சு விடுவேன், அப்படித்தாங்க நம்ம சொல்லுவோம். அதான் நமக்கு தரமாட்டேங்கிறாரு, அவருக்கு கொடுத்தாரு. அழகான காட்சி, எம்பெருமான் திருக்கருணை. ஒரு நாள் பரவநாச்சியார் சொல்றா, சாப்பாட்டுக்கு கொஞ்சம் வசதி குறைவுன்ட்டா. சரி, சிவபெருமான் பார்த்துக்குவார் போ. நேர புறப்பட்டு திருப்புகலூருக்கு வர்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். திருப்புகலூரில் வந்து அந்த கோயிலுக்கு முன்னால, பெருமானே ஏதோ கொஞ்சம் பார்த்துக்கோ, வீட்டில் ஒரு பிரச்சனை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. கவலைப்படாம படுத்து தூங்கிட்டார். தூக்கம் வருமா? கடவுள்கிட்ட பொறுப்பை விட்டா தூக்கம் வரும். செருப்பை கலட்டி போட்டுட்டு தானே பெட்ரூமுக்குள்ள போறோம். அது மாதிரி கவலைகளையும் கலட்டி போட்டுட்டு உள்ள போனாத்தான் தூக்கம் வரும். கவலையோட போனா தூக்கம் ஒரு காலும் வராது. இவர் கவலைப்படாம போய் ஒரு 4-5 செங்கல் எடுத்து வச்சார். துண்டை அது மேல விரிச்சு தலையை ஒடிச்சு சிவான்னு தூங்கிட்டார். வசதியா தூங்கிவிட்டாரு. பார்த்துங்க, கடவுள்கிட்ட பொறுப்பு அப்படி விட்டுட்டு தூங்கினார். காலையில முழிச்சு பார்க்கிறார், துண்டை உதர்னா 5-6 செங்கல் 5-6 தங்க கட்டியா கிடக்கு. செங்கக்கல்லு தங்க கல்லுன்னா எத்தனை கிலோ இருக்கும் யோசிச்சு பாருங்க. 10 கிலோ இருக்கும் ஒவ்வொரு செங்கல். அந்த காலத்து பெரிய செங்கல், நம்ம செங்கல் மாதிரி இல்லை பூத கண்ணாடி போட்டு பார்க்கறதுக்கு. இப்போ எல்லாம் இழைச்சி போச்சு, செங்கலும் இழைச்சி போச்சு, இந்தியாவில் இட்லியும் இழைச்சி போச்சு. 5 ரூபாங்க எங்கள் ஊரில் இட்லி, இம்புட்டுண்டு தான் இருக்கும். பூத கண்ணாடி போட்டு அங்கே இருக்கு இட்லின்னு பார்க்கணும். கவியரசு கண்ணதாசனை ஒரு முறை பச்சைபாஸ் காலேஜுக்கு கூட்டிக்கிட்டு வந்தோம். இட்லி போட்டாங்க, ஹாஸ்டலில் எங்களோட சாப்பிட்டார். ஒரு பையன் சொன்னா, அண்ணே இதை பாடுங்க அண்ணேன்னா. இட்லி சின்ன இட்லி, அழகா பாடினார். இட்லியே ஏன் நிலைத்து போனாய், இட்லியே ஏன் நிலைத்து போனாய், நீ எந்த பயல் மீது காதலானாய், நீ எந்த பயல் மீது காதலானாய். அப்பத்தான் பாடுறாரு. அதுக்கப்புறம் இட்லி பெருசாயிடுச்சு. என்ன இவர் பாடிவிட்டாருங்கிற மகிழ்ச்சியில இட்லி பெருசாயிருச்சு, அவ்வளவுதானே. வார்டன் சொல்லிவிட்டாரு, இட்லி ஒழுங்கா போடுங்கடா, இது என்ன வம்பா இருக்கு. அப்படித்தான் 1963 இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன்? செங்க கட்டி தங்க கட்டி ஆயிடுச்சு. அழகா பாடுறாரு. தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிலா, பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவிர்கள். இந்த கண்டவங்களை போய் பாடாதீங்க. இவன் கொடுக்குற 5க்கும் 10க்கும் இவனை பாடுனா பாவம். கடவுளை போய் பாடுங்கள். கடவுள் என்ன கொடுப்பார்? இம்மையே தரும் சோறும் கூரையும், சாப்பாடு கிடைக்கும், ஆடை கிடைக்கும், போதும். ஏத்தலாம் இடர்கெடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு, வாழ்வதற்கு இல்லை, அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதுமை யுறவில்லையே. ஒரு புலவர் ஒரு பெரிய வள்ளல்னு நினைச்சுக்கிட்டு ஒருத்தனை பாட போனார். அவன் உட்கார்ந்திருந்தான், பாடிட்டார். காமதேனுவே, கற்பக மரமே, அரிச்சந்திரனே, சிந்தாமணியே, நிறுத்தினா. என்ன திட்டிக்கிட்டே இருக்க? உன்னை பாராட்டின ஐயா. காமதேனு அது மாடு, கற்பக மரம்னு அது மரம், சிந்தாமணின்னு அது கல்லு, ஹரிச்சந்திரன் சொன்னீங்க. என் பொண்டாட்டிய யார்கிட்ட ஐயா வித்தேன்? இது எப்படி இருக்கு? உண்மை சொல்ற ஹரிச்சந்திரன் அவன் சொல்ல போக இவன் இப்படி எடுத்துக்கிட்டான். பார்த்தார் அவரு, சிதம்பரம் நடராஜா, இப்படிப்பட்டவனை பாடி ஓஞ்சி போனேன் சாமி, உன் காலில் விழுகிறேன். வாரும் நீர் யாரென்ன, தனிப்பாட்டு. வாரும் நீர் யாரென்ன வித்துவான் என்னவும் மதிமோசம் வந்ததென்றே வாய் குளறி மெய் நடுக்குற்று நீர் வந்த காரியம் ஏது என அவன் கேட்டான். எதுக்கு வந்த? இவர் சீருலாவிய காமதேனுவே, தாருவே, சிந்தாமணிக்கு நிகரே, செப்பு வதனத்து அரிச்சந்திரனே, என்னலும் சினந்து இரு கண்ணும் சிவந்து யாரை நீர் மாடு கல் மரம் என்று சொன்னது மலால் ஹரிச்சந்திரன் என்றே அடாத சொல் சொன்னையால் ஆர்க்கடிமையாகினேன், ஆர் கையில் பெண்டு விற்றேன், தீருமோ இந்த வசை என்று உரை செய் வெகு கொடிய தீயரை பாடி நொந்தேன். திருமன்றுள் நடு நின்று நடமொன்று புரிகின்ற தென்தில்லை நடராஜனே, ஒன்ன பாடாம இவங்களை பாடி இப்படி ஓஞ்சு போனேன் சாமி.
அதைத்தான் சொல்றார். இவங்களை எல்லாம் பாடாதே, சிவபெருமானை பாடு. இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம், அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதுமையுறவில்லையே. விருத்தாசலம் வாழ்க்கையில பெரும்பகுதி முன்னால சொல்லிட்டேன், அதை விட்டுட்டு மற்றதை மட்டும் இன்றைக்கு சொல்றேன். திருமுதுகுன்றம், விருத்தாசலம்னா திருமுதுகுன்றம், நல்ல தமிழ் சொல். திருமுதுகுன்றத்தில் போய் பெருமானை பாடுறார். பெருமானே கொஞ்சம் தங்கம் வேணும். அவன் எவ்வளவு வேணும்னு கேட்கல, 12,000 பொற்காசு அள்ளி கொடுத்தான். ஆண்டவன் கொடுத்தா அள்ளி கொடுப்பான், மனுஷன் கொடுத்தா கிள்ளி கொடுப்பான். ஆண்டவன் அள்ளி கொடுப்பான். 12,000 பொற்காசு மூட்டை கணக்கா இருக்கு. இவர் என்ன பண்றார் தெரியுமா? சிவபெருமானே, இந்த காசு திருவாரூர்ல இல்ல வேணும், குடும்பம் அங்கே இருக்கு, பெண்டாட்டி அங்கே இருக்கா, விருத்தாசலத்திலிருந்து நான் எப்படி கொண்டுகிட்டு போறது? தோல்லையா தூக்கிக்கிட்டு போவேன்? ஒன்று செய். என்ன? விருத்தாசலம் திருமுதுகுன்றத்திலே மணிமுத்தாறு ஓடுகிறது. இப்போ அன்னைக்கு போய் பார்த்தேன், மணல் முத்தாரா ஓடிக்கிட்டு இருக்கு. மணிமுத்தாறு மணலா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ விருத்தாசலத்தில் அழகான கோயில், பக்கத்தில் ஒரு முருகன் கோயில், எல்லாம் பார்க்க வேண்டிய திருத்தலங்கள். விருத்தாசலத்தில் அப்போ தண்ணி ஓடுனுச்சு. திருமுதுகுன்றம் மணிமுத்தாற்றில் போடு, திருவாரூர் கமலாலய குளத்தில் எடுத்து தர்றேன் சொன்னது சிவபெருமான். சரின்னு 12,000 பொற்காசையும் போட்டார்ல. இந்த மனுஷன் உடம்பெடுத்ததுனால ஒரு சின்ன புத்தி, ஆமா இதே தங்க அங்க வருமா, இல்லை மச்சம் குறைஞ்சிருமா? செம்பு அதிகமா சேர்த்திருவானோ எவனாவது ஏமாத்திட்டா ஒரு தங்க காசு எடுத்து இடுப்பில் வச்சுக்கிட்டாரு. இது வம்பு தானே. சிவபெருமான நம்பாம இருக்கலாமா ஐயா? கொடுத்தது அவன் தானே ஐயா. கொடுக்கிற போதே அப்படி கொடுத்தா நீங்க என்ன செய்வீங்க? இதுதான் மனுஷ உடம்பெடுத்ததுனால வரக்கூடிய துன்பம். ஆசா ஞானசம்பந்த ஐயாட்ட கேட்டேன், ஏங்க அப்படின்னு. அதான்டா நம்ம உடம்பெடுத்து விட்டார்ல, மாட்டிக்கிட்டாரு, வேற வழியே கடவுளையே சந்தேகப்படுறவன் இவன். கோயிலுக்கு போனானா ஒருத்தன், சாமியை பார்த்தானா, ஓ காடு நானா, அவர் வாட் டு யூ வாண்ட்னாரா, ஓ காட் இஃப் யூ ஆர் சேவ் மீ இஃப் யூ கேன். கடவுளே அப்படி ஒன்று இருக்குமானால் அதிலே சந்தேகம், என்னை காப்பாற்று உன்னால் முடியுமானால். இவனுக்கு எப்படி கடவுள் வருவாரு? நம்பின பேருக்கு நடராஜா, நம்பாத பேருக்கு யமராஜா. நம்பினத்தான் நடராஜா, நம்பாட்டி யமராஜா தான். சரிதானே? போய் நிற்கிறார். வறுமை போய் நிற்கிறவனுக்கு வள்ளல்கள் பணம் கொடுக்கிறார்கள். திருமுதுகுன்றத்தில் 12,000 பொற்காசு சிவபெருமான் கொடுத்தார். போட்டார். கமலாலய குளத்துக்கு வரணும், பேசாம வந்துட்டார். மச்சத்தை வெட்டி எடுத்துக்கிட்டு நம்பாம பல ஊர் சுத்தி விட்டு மெதுவா திருவாரூருக்கு போனார். பரவநாச்சியார் சம்சாரம், ஏம்மா இங்க வா, குளத்துல போய் தங்கம் எடுக்கிறேன். என்ன குளத்துல தங்கம் எடுக்கிறீங்களா? ஆமா, ஆத்துல போட்டேன், குளத்துல எடுக்க போறேன். நல்லா தானே இருந்தீங்க, 8:35 வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க. ஆத்துல போட்டு குளத்துல எடுக்க முடியுமா? எடுக்கிறேன் வா. பொண்டாட்டிய வேற கம்பீரமா கூட்டிக்கிட்டு போயிட்டார். குளக்கரை கமலாலய குளம், 5 வேலி நிற்கிறார். பெருமானே அந்த தங்கத்தை கொடு. அவன் விவரமான ஆளு, கொடுக்கல. என்னென்னமோ கேட்டார், கொடுக்கல. அடியேன் இட்டளங்கடவே என் துன்பம் தீர வேண்டும், தங்கத்தை கொடு. அவ சிரிக்கிறா, எப்படி கிடைக்கும்? இல்லை இல்லை கிடைக்கும். கண்ணீர் விட்டுட்டார். ஏன் கண்ணீர் விட்டார்? மடத்தனமா இது ஆத்துல போட்டுட்டு வந்துட்டனே, தோல்லையாவது தூக்கிக்கிட்டு இருக்கலாமே அப்படின்னா கண்ணீர் விட்டார். அப்படி கண்ணீர் விட்டா அவர் சுந்தரமூர்த்தி இல்லை, நீங்களும் நானும். ஏன் தெரியுமா கண்ணீர் விட்டார்? என்னை காப்பாற்றிய கருணை இப்பொழுது வற்றி போய்விட்டதோ, ஓலை காட்டி ஆட்கொண்ட கருணை இப்பொழுது வற்றி போய்விட்டதோ, ஒரு கல்யாணத்தை தடுத்து 2 கல்யாணம் தந்த கருணை இப்பொழுது வற்றி போய்விட்டதோ, செங்கல்லை தங்கமாக்கிய திருவருள் இப்ப வற்றி போய்விட்டதோ. பெருமானே உன் கருணை வற்றி விடுமானால் நான் வாழ்றது வீண். கண்ணீர் விட்டார். பரவநாச்சியாருக்கு புரிஞ்சு போச்சு ஏன் இந்த மனுஷன் அழுகிறாருன்னு.
புருஷனை பற்றி முழுக்க தெரிஞ்ச ஒரே ஆள் யாரு? பொண்டாட்டி தான். தெளிவாக தெரிஞ்சுங்க. இவருக்கு எதெல்லாம் பலம் எதெல்லாம் பலவீனம்னு அவளுக்கு தான் தெரியும், வேற ஒருத்தனுக்கும் தெரியாது. அவங்க பாரதிதாசன் பாரதியார் பொண்டாட்டி செல்லம்மா காலில் விழுந்து கும்பிட்டாரு. எல்லாரும் கேட்டா, என்ன ஐயர் வீட்டு அம்மாவில் விழுந்து கும்பிடுற? இவங்க சுயமரியாதை கட்சி, என்ன ஐயர் வீட்டு அம்மாவை கும்பிடுற? பாரதிதாசன் சொன்னாரு, பாரதியாரை பற்றி நமக்கு தெரிஞ்சது குறைவு, பாரதியாரை முழுக்க அறிந்து கொண்டவள் இந்த செல்லம்மா, அதான் அவ காலில் விழுந்து கும்பிட்டேன். புரியுதா? தெளிவு. பொண்டாட்டி அவளுக்கு கண்ணீர் வந்தது. ஏன் கண்ணீர் வந்தது? துப்பு கட்ட மனுஷன் இப்படி இருப்பாரா? இப்படி தங்கத்தையும் தொலைச்சு விட்டு வந்து நிற்கிறாரு அப்படின்னு அழுதா? இல்லை, கடவுளை சந்தேகப்படுறாரு. உன் கருணை வற்றி விட்டதோன்னு கடவுளை சந்தேகப்படுறாரு. கடவுள் கருணை என்னைக்காவது வத்துமா? நீங்க தப்பு பண்ணா கூட பகவான் பக்கத்தில் வந்து தடுத்தாட்கொள்பவன் அல்லவா? இப்படி சந்தேகப்படுறாரு. அவ கண்ணீர் விட்டாளாம். பெருமான் பார்த்தார், போதும் தங்க வந்துருச்சு, வந்தா தூக்கிக்கிட்டு போக வேண்டியதானே. எடுத்தார். இந்த இடுப்பில் ஒன்று ரொம்ப நாளாக வச்சிருக்கார்ல, சில பேர் சட்டப்பையில் கொஞ்சம் பரிசு வச்சிருப்பேன், ஒரு வருஷமா அந்த பரிசு அங்கே இருக்கும். என்ன அர்த்தம்? சட்டையை துவைக்கவே இல்லைன்னு அர்த்தம். புரியுதில்ல? எடுக்கிறார், உள்ள இருந்து தங்க காசு எடுத்து உரைச்சு பார்க்கிறார். பெருமான் தெளிவான ஆளு, அதுல மச்சம் கம்மியா போயிடுச்சு. ஐயோயோ, ஏமாத்தி விட்டாங்களே. அங்க போட்ட பொழுது 16 அணா மச்சான் முழுக்க தங்கம், இப்ப 14 அணா மச்சான், அரைக்கா பங்கு செம்பு சேர்த்து விட்டாங்க. ஏன் பகவான் அப்படி பண்ணாரு? நம்பல இல்ல மாட்டு, நம்பலன்னா அப்படித்தாங்க. நம்பு. பாஞ்சாலி துச்சாதனன் சேலையை உறிஞ்ச பொழுது 2 கையாலையும் பொத்திக்கிட்டா, ஏதோ அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம்னு. அவன் பயங்கரமான ஆளு, சரசரன் சேலையை உறிஞ்சு விட்டான். நான் கொஞ்சம் நீ கொஞ்சம், கிருஷ்ணா நீ கொஞ்சம் நான் கொஞ்சம், நான் கொஞ்சம் பிடிச்சிக்கிறேன், ஒன்றும் முடியலை, 2 கையையும் தூக்கிட்டா. கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம், சேலை வளர்ந்தது. இந்த நான் கொஞ்சம் நீ கொஞ்சம் எல்லாம் கடவுள்கிட்ட சொல்லப்படாது. பரிபூர்ண சரணாகதி, முழுக்க சரண்டர். அன்றே எந்தன்னாவையும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்றோருடையூர் எனக்குண்டோ எண்டோள் முக்கன் எம்மானே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் என்னவனாலும் பண்ணிக்கோ, நானோ இதற்கு நாயகமே. நன்றே செய்வாய் பிழை செய்வாய் என்ன அர்த்தம்? நல்லது பண்ணாலும் சரி, நீ தப்பு பண்ணாலும் சரி. எங்க சிவபெருமான் தப்பு பண்ணுவாரா? சொல்லலாமா? அர்த்தம் அப்படி இல்லை. நன்றே செய்வாய் பிழை செய்வாய், கொஸ்டின் மார்க்கு. பிழையா செய்வாய், நல்லதுதான் செய்வாய். நீ என்ன பண்ணனாலும் அது எனக்கு நல்லதுதான். கொடுத்தாலும் நல்லது, தடுத்தாலும் நல்லது. டாக்டர் அழகப்ப செட்டியார் உட்கார்ந்து இருக்கிற பொழுது டிரைவர் ஓடி வந்தார். ஏன்பா இன்னைக்கு காலம்பர ஃப்ளைட் இல்லை, 9 மணி ஃப்ளைட் இல்லை, மணி 7:30 ஆச்சு, இனிமே போனால் உள்ளே போக முடியாதே, தாமதம் பண்ணிவிட்டியே. இல்லை முதலாளி மன்னிச்சுக்கிடுங்க, வீட்டில் என்னமோ சமாச்சாரம், அந்தாண்ணா இந்தாண்ணா, உள்ளே போனால் ஃப்ளைட்டு போயிடுச்சு. டெல்லிக்கு போக வேண்டிய ஃப்ளைட்டு சென்னையிலேருந்து போயிடுச்சு. செட்டியாருக்கு கோபம் தாங்கலை. ஒன்னால் இன்னைக்கு வேலை கெட்டு போச்சு. வீட்டுக்கு வந்துட்டார். சாயந்தரம் தகவல் வருது, அந்த ஃப்ளைட்டு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, எல்லாரும் செத்து போயிட்டாங்க. கடவுள் காப்பாற்றி இருக்காரு. என்ன பண்ணினாலும் நன்மைக்கே, கடவுள் என்ன பண்ணினாலும் நன்மைக்கே. அதெல்லாம் ஞாபகம் வச்சு, நம்ம ஆண்டவனுடைய தொண்டர்கள், நமக்கு கடவுள் ஒரு காலும் கேடு செய்ய மாட்டார், எல்லாம் அவன் செயல். இப்போ திரும்ப பாட்டு பாடு, பெருமானை இதென்ன ஏமாத்தி விட்ட, அடுத்து 10 பாட்டு பாடு. பக்கத்தில் ஒரு பிள்ளையாரு மாற்று உரைத்த விநாயகர் இன்னும் இருக்காரு. அப்புறம் ஒழுங்கான தங்கமா வந்துருச்சான். எதுக்கு இதெல்லாம்? நம்பலைன்னா மாட்டிக்கோ. ஒவ்வொரு ஊரா போறார். திருக்கச்சூருக்கு போயிட்டார். சுந்தரமூர்த்தி சுவாமி தனியா போவார், சம்பந்த சுவாமி கூட்டத்தோட போவார். அது செல்ல பிள்ளை, பல்லக்கு பரிவாரம், முன்னால 10 பேர், பின்னால 10 பேர், ஊர்க்காரன், பாடுறதுக்கு ஒரு ஆள், பாட்டை எழுதிக்க ஒரு ஆள், இசையமைக்க ஒரு ஆள், ராஜபோகம். அப்பர் சுவாமி ஒத்தாளா போவார், சுந்தரமூர்த்தி ஒத்தாளா போவார், மாணிக்க வாசகர் ஒத்தாளா போவார், சுந்தரர் தனியாளா போறார். திருக்கச்சூர் பசிக்குது.
மத்தியானம் 1 மணி, சிவா பசிக்குது பசிக்குதுன்னு கேட்டா பகவான் உடனே சோறு கொடுப்பான். எழுதி வச்சுங்க. பசிக்குதுன்னு பகவான்கிட்ட கேட்கிறாரு. எதிர்த்தாப்புல கோயில் அர்ச்சகர் மாதிரி ஒரு ஆள் வந்துட்டார். உங்களுக்கு சாப்பாடு கொண்டாந்துருக்கேன், சாப்பிடுங்க. 10 வீட்டில் போய் பிச்சை எடுத்து அந்த சாப்பாட்டை கொண்டாந்து இவருக்கு போடுறார். இவருக்கு எப்படி இருக்கும்? பகவானே, எனக்காக நீ பிச்சை எடுக்கலாமா? காதல் செய்து கழித்து பிதற்றி கடிமாமலரிட்டுனை ஏத்தி ஆதல் செய்யும் அடியார் இருக்க இவ்வளவு அடியார்கள், நீ கையை காமிச்சா சோறு போட தயாரா இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கான், நீ எதுக்குயா போய் பிச்சை எடுக்கிற? காதல் செய்து கழித்து பிதற்றி கடிமாமலரிட்டுனை ஏத்தி ஆதல் செய்யும் அடியார் இருக்க ஐயங்கொள்வது அழகிதே. ஓதக் கண்டேன் உன்னை மறவேன் உமையாள் கனவா எனையாழ்வாய் ஆதற்பலன களனிக்கச்சூர் ஆரக்கோ இல்லம்மானே. ஆதற்பலன களனிக்கச்சூர் ஆரக்கோ இல்லம்மானே. என்ன சந்தம், என்ன பாட்டு! சோறு பிச்சை எடுத்து கொண்டாந்து போட்டாராம். குன்னக்குடி அடிகளார் அழகா சொன்னார், ஏன் சிவபெருமான் பிச்சை எடுத்து கொண்டாந்து போட்டார்? மடப்பள்ளி சோத்தை எடுத்து போட வேண்டியதானே? மடப்பள்ளி சோறு இருக்குல்ல, எடுத்து போட வேண்டியதானே? போடலையா? ஏன் போடல? மடப்பள்ளி சோறு என்ன லட்சணத்தில் இருக்குன்னு தினம் சாப்பிட்ட சிவபெருமானுக்கு தானே தெரியும். நம்ம தான் சாப்பிட்றோம். அடியாருக்கு இதையா போடுறது? நல்ல வீடு 4 வீட்டுக்கு போ, பிச்சை எடுத்து கொண்டாந்து போடுனாராம். நான் சொல்லலை, குன்னக்குடி சாமி சொன்னாரு. அவர் கூட பட்டிமண்டபம் நிறைய போயிருக்கோம். சாமி தான் பட்டிமண்டபத்தை ஒரு மாதிரி திருப்பி சமுதாயத்துக்கு கொண்டாந்தவர். முந்திய அடிகளார் எல்லாம் மறக்கப்படாதவர். சமுதாய முனிவர்னா 100க்கு 100 சரி. அவர்கிட்ட திருநீலகண்டருக்கு திருவிழா கொண்டாடினாங்க. திருநீலகண்டருக்கு சாமி அங்கே போய் உட்கார்ந்தார். எல்லாம் யாரு தெரியுமில்ல? குயவர்கள். திருநீலகண்டர் குயவர் தானே, அந்த இனத்துக்காரங்க குன்னக்குடியில். சாமி போய் கேட்டார், திருநீலகண்டருடைய விழாவை எப்படி கொண்டாட போறீங்க? இந்த விக்கிரகம் வச்சிருக்கோம், அதுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அடியார்களுக்கெல்லாம் அன்னம்பாளிப்பு பண்றோம். பத்தாது. சாமி என்ன செய்யணும்? உங்க இனத்துல யாராவது புருஷன் பொண்டாட்டி ரொம்ப நாளா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா? யாராவது இருக்கு? ஆமாங்க, ஒருத்தர் 30 வருஷமா புருஷனும் பொண்டாட்டியும் பேசுறதில்லை. கூட்டிக்கிட்டு வாங்க, அவங்க 2 பேரையும் ஒத்துமைப்படுத்துங்க. திருநீலகண்டருடைய குரு பூஜை அப்பத்தான் சிறப்பா இருக்கும்னாரு சாமி. 2 பேரையும் கூட்டிக்கிட்டு வந்து பேச விட்டு, நீங்க சொல்றீங்களே கவுன்சிலிங், குன்னக்குடி சாமி பேச விட்டு 2 பேரும் சந்தோஷமா ஒன்னா சேர்ந்து வர்ற பொழுது நாயும் பூனையுமா வந்தது, போற பொழுது ஆண் அன்னமும் பெண் அன்னமுமா திரும்பி போகுது. இதுதான் திருநீலகண்டருக்கு நீங்க பண்ற குரு பூஜைன்னார். யோசிச்சு பாருங்க. அப்பர் சுவாமிக்கு குரு பூஜைன்னா என்ன? கோயில்ல போய் திருத்தொண்டு பண்ணு, அதுதான் குரு பூஜை. அப்படி வாழ்ந்தவர். எதுக்கு சொல்ல வந்தேன் இதெல்லாம்? கமலாலய குளத்திலே எடுத்தாச்சு. திருக்கச்சூரில் எம்பெருமான் சோறு போட்டார். அப்புறம்தான் திருவொற்றியூருக்கு போனார். சங்கிலி நாச்சியாரை கல்யாணம் பண்ணனார். சத்தியம் பண்ணி கொடுத்தார், திருவொற்றியூரை தாண்ட மாட்டேன். இப்போ மனசு சண்டை போடுது. போயிடுவோமா? திருவாரூருக்கு போகலாமா? ஏன்? பரவநாச்சியாரை பார்க்கறதுக்கா? இல்லை, பங்குனி உத்திரத்தில் அடியார்களுக்கு சாப்பாடு போடணும். அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு பங்குனி உத்திரம் கல்யாணத்தன்னைக்கு சாப்பாடு போடணும். நான் எப்படி போகாமல் இருப்பேன்? சிவபெருமானே, டேய் சத்தியம் பண்ணியிருக்கேன், மறக்காதே. மனசுக்குள்ளே இருக்கு, என்ன பண்ணுறது? எப்படியாவது போனால் தேவையில்லை. ஆசை முன் இழுத்தது, அச்சம் பின் இழுத்தது. எது ஜெயிக்கும்? ஆசை தான் ஜெயிச்சது. திருவொற்றியூரை தாண்டினார், 2 கண்ணும் போச்சு. கடவுள் எவ்வளவு சீக்கிரம் தண்டனை கொடுக்கிறார் தெரியுமா? ஒரு ஊர்ல சொன்ன ஒரு பெரியவர் வந்தார். என்னங்க, கடவுள் என்ன அவ்வளவு சீக்கிரமாவா தண்டிப்பாரு? ஆமா, அப்படி தண்டிச்சா நம்ம ஊர்ல அத்தனை பேருக்கு கண்ணு போயிருக்கணுமேன்னாரு. அவ்வளவு பொய் சத்தியம் பண்ணியிருக்காங்க. இந்த செல்லை வச்சுக்கிட்டு பொய் சத்தியம் பண்றான் பாருங்க. அப்பா, நான் இப்ப பம்பாயில இருக்கேங்கிறேன். மதுரையில என் பின்னால உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் இப்ப பம்பாயில இருக்கேன். எனக்கு ஆச்சரியமா போச்சு, என்னடா மதுரை எப்படா பம்பாயா மாறுனுச்சு? என்ன அநியாயம்! ஒரு செல்லை வச்சுக்கிட்டு எவ்வளவு பொய்! காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பொய்யா சொல்றோம். ஒரு தண்டனை, ஒரு தப்பு பண்ணதுக்கு 2 கண்ணும் போச்சு. நம்ம பண்ண தப்புக்கு 7 ஜென்மத்துக்கு 2 கண்ணும் போயிருக்கணும். அத்தனை பேரும் பொட்டையா திரியணும். யோசிச்சு பார். ஏன் அப்படி இல்லை? ஏன் செய்யலை? அவரு வெள்ளை வேட்டியில் சின்ன கருப்பு புள்ளி,
சோப்பு போட்டு எடுத்தாச்சு. நமக்கு வெள்ளை வேட்டியே நம்மளை மாதிரி கருத்து போச்சு. என்ன சோப்பு போடுவார்? சோப்பு அழுக்கா போயிடும். நம்ம வேட்டிக்கு சோப்பு போட்டால் சோப்பு அழுக்கா போயிடும். அடுத்த பிறவி கொடுத்து வெள்ளாவியில் வச்சு அப்புறம்தான் ஒழுங்கு பண்ணணுமா. அதனால தப்பு பண்ணுன்னு விட்டுடுறார். கண்ணு போச்சு. கண்ணு போனா சிவபெருமானை திட்டுறாரு பாருங்க. இப்படி திட்டுவானா எவனாவது? மக நட்சத்திரக்காரனுக்கு சனி பிடிச்சாப்புல வந்து சேர்ந்தியே. மக நட்சத்திரம் சிம்ம ராசி. சிம்ம ராசி சனிக்கு பகை வீடு. சிம்ம ராசியில சனி வந்து உட்கார்ந்தான்னா உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு தான் போவேன். குறைஞ்சபட்சம் ஜெயிலில் வச்சிருவேன். யோசிச்சு பாருங்க. சிம்ம ராசி. மகத்தில் புக்கதோர் சனி எனக்கானாய். தேவாரம் 7ஆம் திருமுறை. மஞ்சனே மணியே மணவாளா முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்வேன் முக்கனா முறையோ மறைவோதி. 3 கண்ணை வச்சுக்கிட்டு எதுக்குயா என் கண்ணை வாங்கிட்ட? உனக்கு கண்ணு இல்லைன்னா கூட பரவாயில்ல, உனக்கும் 3 கண்ணு பத்தாது? முக்கனா முறையோ மறைவோதி அகத்தில் பெண்டுகள் அலையேல் போ குருடா என தடியேன். வயசு 16 வயசுங்க. சுந்தரமூர்த்திக்கு வயசு 16 வயசப்ப. பொம்பளை பிள்ளைங்க என்ன பார்த்து குருட்டு பகலன்னா தாங்க முடியலை. நம்ம வேலுக மாதிரி தான். காலேஜில் ஒரு பகலை திட்டிவிட்டேன். பேசாமல் நின்னேன். வந்துட்டேன். என் பின்னாலே ஸ்டாஃப் ரூமுக்கு வந்துட்டேன். சார் என்னடா? ஒன்று சார். என்ன? திட்டுங்க சார். இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு முன்னாலும் திட்டாதீங்க சார். அவனுக்கு மானம் அங்கே இருக்கு. வேடிக்கையை பார்த்தீங்களா? திட்டலாமா? பொம்பளை பிள்ளைங்களுக்கு முன்னால திட்டுனா இவர் மானம் போயிருமா. அகத்தில் பெண்டுகள் அலையேல் போ குருடா என தரியேன். கண்ணீர் விட்டு கத்தினார். பெருமான் கவலைப்படவே இல்லை. அழுக்கு மெய் கொடுந்திருவடி அடைந்தேன். நான் அழுக்கு உடம்போட வந்திருக்கேன் சாமி. அழுக்கு மெய் கொடுந்திருவடி அடைந்தேன். கண்ணில் வியாதி இருந்தா இந்த பாட்டை சொல்லணும். கண் வியாதி தீர்ந்து போயிடும். அழுக்கு மெய் கொடுந்திருவடி அடைந்தேன் அதுவும் நான் படப்பால தொன்றானால் பிடுக்கை வாரியும் பால் கொள்வரடிகள் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன். உனக்கு தப்பு பண்ணியிருக்கேன் ஐயா. என்னமோ சத்தியத்தை மீறிட்டேன்னு கண்ணை கெடுத்து விட்டியே. ஒரு நாளாவது உன்னை மறந்துருக்கிறனா? இந்த மாதிரி உனக்கு நமக்கு உள்ள விவகாரம் தனி. இந்த சங்கிலிக்காக 2 கண்ணை வாங்கி விட்டியே. என்னையா நியாயம்? உனக்கு தப்பு பண்ணியிருக்கனா? இந்த ஆட்டில் வெள்ளாட்டில் பால் பீச்சுற பொழுது பின்பக்கத்தில் பால் பீச்சுவான். தெரியுதா? சைடில் நின்று பால் பீச்ச மாட்டான் வெள்ளாட்டு. கோனார்கள் வீட்டில் போய் பாருங்க. பின்பக்கத்தில் நின்று பால் பீச்சுவான் வெள்ளாட்டில். அப்போ என்னாகும்? அந்த புழுக்க விழுந்துடும். அதை எடுத்து போட்டுட்டு பாலை கொண்டாந்து கொடுப்பான். புழுக்க விழுந்ததுக்கா பாலை கீழே ஊற்றவா முடியும்? பிடுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகேள் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன். ஆட்டு புழுக்கையை தூக்கி போட்டு பால் கொண்டாட மாதிரி ஒரு பொய்ச்சத்தியம் பண்ணனா அதை புழுக்கைன்னு தூக்கி போட்டுட்டு நமக்கு கண்ணை கொடுக்க வேண்டாம்? இந்த கோனாருக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியலையே சாமி. அழுக்கு மெய் கொடுந்திருவடி அடைந்தேன் அதுவும் நான் படப்பாத தொன்றானால் பிடுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகேள் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன் வழிக்கு வீடினும் திருப்பெயரல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம். விழுந்தா கூட சிவானு ஒம்பரத்தாங்க சொல்றேன். ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றி ஊரெனும் ஊருரைவானே. கண்ணை கொடுக்கல, கஷ்டப்பட்டு போறார். திருவன்பாக்கம்னு ஒரு ஊர் வந்துச்சு. திருவன்பாக்கத்து சிவன் கோயிலுக்கு போறார். இருக்கிறியான்னு கேட்டார். இந்த கத்துறேன், இருக்கிறியா? அவன் சொன்னா இருக்கிறேன். ஒரு ஊன்றுகோல் கொடுத்தான். கண்ணு கொடுப்பான்னு பார்த்தா ஒரு கோல் கொடுக்கிறான். பிழையுளன பொறுத்திடுவர் என்றடியேன் பிழைத்தக்கால் பழியதனை பாராதே படலமென் கண்மறை பித்தாய் குலை பிறவு வடிகாதா கோயில் உலாயோ என்ன உலை உடையான் உள்ளிருந்து உளோம் போகீர் என்றானே. நான் இருக்கேன், நீ இப்படியே தட்டு தடுமாறி போன்னு சொல்லிவிட்டியே. ஊன்றுகோல் தந்தருளி உளோம் போகீர் என்றானே. ஆத்திரப்பட்டு திட்டிவிட்டார். ஏயா கண்ணு குடுன்னு கேட்டா கோல் கொடுக்குற? ஒன்று தெரியுமா உங்களுக்கு? திருவன்பாக்கத்து கோயில் இப்போ அழிஞ்சு போச்சு. அடியார் வருத்தப்பட்டு பாடினதுனால திருவன்பாக்கத்து கோயில் எங்க இருக்கு தெரியுமா? இப்ப தண்ணிக்குள்ள இருக்கு. டேம் கட்டிவிட்டான்.
சிவலிங்கத்தை கொண்டே வேற இடத்துல வச்சு நந்தி எல்லாம் அங்கே இருக்கு. டேம் கட்டியாச்சு. டேமில் தண்ணி குறைஞ்சாத்தான் திருவெண்பாக்கத்து கோயில் தெரியும். மெட்ராஸ் கிட்ட போச்சு. இன்னைக்கும் அப்படி இருக்கு திருவெண்பாக்கம். வேற இடத்துல கொண்டே வச்சிருக்கு இப்ப சாமியை. உள்ள பழைய இடம் கிடையாது. நேர வந்தார். தாங்கல, இந்த ஆளு இப்படி கண்ணை கெடுத்து விட்டாரு. நேர காஞ்சிபுரத்துக்கு வந்தார். காமாட்சி தாயே, அம்மா, அந்த ஆள் கண்ணை வாங்கிக்கிட்டாரு, ஒரு கண்ணை கொடுத்தாயே. அம்பாள் பார்த்தா பாவம் புள்ள ரொம்ப அழுதுகிட்டு இருக்கு. இடது கண் கொடுத்து விட்டான். வலது கண் அது நம்ம ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை, அது அவருக்கு. தெளிவா இருக்கா பாருங்க அம்மா. நம்ம கதை நான் கொடுத்து விட்டேன், அது அவர்கிட்ட போய் கேட்டுக்க. அதுக்குள்ள இன்டர்வியர் பண்ணா நாளைக்கு குடும்பத்துக்குள்ள குழப்பம் வந்துடும். என்ன விவரம் பாருங்க. நமக்கு சொல்லி கொடுத்ததுங்க இதெல்லாம். அவங்களுக்குள்ள குடும்பமாவது ரெண்டு ஒன்று தானையா? எங்க சூரியனும் சூடும் வெவ்வேறையா? மலரும் மனமும் வெவ்வேறையா? அம்பாளும் கடவுளும் வெவ்வேறையா? ஒண்ணுதான். நமக்காக பண்ண விளையாட்டு இதெல்லாம். இடது கண் கொடுத்து விட்டா. இவர் ஒத்த கண் கிடைச்சி போச்சு. இல்லை போதும், இதை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவான். பாடுறார். ஆலந்தான் உகந்தமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தை உள்ளானை ஏலவார் குழலால் உமை நங்கை. கண்ணு கொடுத்ததுக்காக அவளுக்கு ஏலவார் குழலால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பனெம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே. கம்பன்னா யாரு? ஏகம்பன். கவிச்சக்கரவர்த்தி கம்பருக்கே ஏகம்பன் பேரு தான் கம்பன் என்று வைக்கப்பட்டதாக ஒரு செய்தி உண்டு. கட்சி ஏகம்பனே. ஏகம் ஆமரம், ஒரே ஒரு மாமரம், அதன் கீழே தான் ஏகம்பம். கம்பன் அவனுக்கு பேரு. அதனாலே அந்த பாட்டு அழகான பாட்டு. காலகாலனை கம்பனெம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறு புறப்பட்டு வேகமா திருவாரூருக்கு வந்துட்டார். சிவபெருமானே, என்னடா செய்யணும்? ஒத்த கண்ணு வந்துருச்சு, இன்னொத்த கண்ணு பாக்கி இருக்கு. கொடுத்தா கொடு, கொடுக்கல வச்சுக்கிட்டு நல்லாரு. நம்ம சொல்றோம்ல, கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி வச்சுக்கிட்டு நல்லா இருங்க. என்ன வாழ்த்தவா செய்யறோம்? வையிறான், வாழ்த்துற மாதிரி வையிறான், வச்சுக்கிட்டு நல்லா இருங்க. ஆண்டவன்கிட்ட பேசலாமா? பேசுறாரு பாருங்க. மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூளாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே. இவ்வளவு சொல்றேன், நீ கேட்காம இருக்கில்ல, வச்சுக்கிட்டு நல்லாரு. நான் என்ன அடமான பொருளா? ஆசைப்பட்டு உனக்கு அடியவன். விற்று கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கி நீர் எற்று கடிகள் என் கண் கொண்டீர் நீரே படிப்பட்டீர் மற்றை கண்டான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே. வச்சுக்கிட்டு வாழ்ந்து போ. பெருமான் பார்த்தார். டே அப்பா, 10 பாட்டில் திட்டிட்ட, போதும்டா சாமி, இந்தா கண்ணை வாங்கிக்கோ. கண்ணை கொடுத்தாச்சு. அடுத்தாப்புல இந்த பரவனாச்சியார் வீட்டுக்கு ஆட்களை அனுப்பிச்சேன். அவங்க வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? அவ கதவை சாத்தி விட்டா. இப்ப என்னடா செய்யணுங்கிற? அங்க போய் அவளுடைய மனசை கொஞ்சம் மாத்து. ஏண்டா டே, இதுக்கு நான் தானே கிடைச்சேன், எனக்கு வேற யார் இருக்கிறா? உன்னை தவிர கதி கிடையாது சாமி. அர்ச்சகர் வேஷத்தில் போக பரவனாச்சியார் அர்ச்சகரை பார்க்க, நாளைக்கு சுந்தரன் வந்திருக்கிறான் ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்ல, இந்த வேலைக்கு நீங்க வரலாமான்னு முகத்தில் அடிச்சாப்புல கதவை சாத்த, சிவபெருமான் இங்கே ஓடி வந்து போனேன் ஒத்துக்க மாட்டேங்கிறா. டே, விவரம் பூரா தெரிஞ்சு போச்சு. சங்கிலி தொடக்குண்டாருக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்கிறா. தெளிவா இருக்கு அந்த அம்மா. இந்த பெண்களுடைய அறிவு அநியாயம். அதுக்குள்ள பேரு முத கொண்டு கட்டுவிட்டா. சங்கிலி தொடக்குண்டா இருக்கான். சங்கிலியினால் கட்டப்பட்டவருக்கு அர்த்தம். சங்கிலிங்கிற பொண்டாட்டிய கல்யாணம் கட்டிக்கிட்டவருக்கு அர்த்தம். சங்கிலி தொடக்குண்டாருக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்டு விட்டா. நான் என்ன, நீயா போக வேண்டியதானே? நீ எதுக்கு அர்ச்சகர் வேஷத்தில் போனேன்? ஏன் சாமி, நீ கடவுளால போகணும். சர்ரா, 2வது முறை போறேன். வள்ளற் பெருமான் சொன்னார், காமனை எரிச்ச கடவுளை
2 முறை பொண்டாட்டி பால் திருவாரூர் தெருவில் அர்த்தராத்திரியில் தூது விட்ட ஒரே ஆளு நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமின்னார். 2 முறையில் போறார். இரா முழுதுலவும் பதம் இந்தொண்டர் பசியற கச்சூரின் மனைதொரும் இரா முழுதுலவும் பதம் இறக்க நடை கொள்ளும் பதம். யாருக்காக? சுந்தரருக்காக. எவ்வளவு வேலை சுந்தரருக்காக. ஏன் இப்படி பாடுறார்? இவர் பாடுவார்ல, பாட்டுக்கு ஆசைப்பட்டார். பாட்டுக்கு ஆசைப்பட்டு முன்னம் பறவைதன் வாசலில் போய் பண்புரைத்து தூதன் என்று பட்டங்கட்டி கொண்டவர்க்கு வீட்டுக்கு ஆசைப்படுவோரை வீட்டை விட்டு துரத்தியே வேட்டாண்டியாயுலகில் ஓட்டாண்டியாக்குவார்க்கு தெண்டனிட்டேன் என்று சொல்லடி. முத்துத்தாண்டவர் பாடுறாருங்க. தெண்டனிட்டேன் என்று சொல்லடி சுவாமிக்கு நான் தெண்டனிட்டேன் என்று சொல்லடி. தண்டலை விளங்கும் தில்லை தலத்தில் பொன்னம்பலத்தை கண்டவர் மயங்க வேடம் கட்டியாடுகின்றவர்க்கு தெண்டனிட்டேன் என்று சொல்லடி. இசை தெரிஞ்சா நல்லா பாடலாம், தெரியாத நான் இந்த போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். எனக்கு இசை சுத்தமாக தெரியாது, ஆசையினால பாடிக்கிட்டு இருக்கிறேன். சந்தம் அப்படி சந்தம். யாரு? தூது அனுப்பினாராம். பாட்டுக்கு ஆசைப்பட்டுத்தானே தூது போனார். தூது திரும்ப போனார். அவ காலில் விழுந்து கும்பிட்டா, 2 பேரையும் சேர்த்து வச்சார். பெரிய காரியம். திருவாவடுதுறைக்கு வந்தார் சுந்தரமூர்த்தி. திருவாவடுதுறைக்கு வர்ற பொழுது உடம்புல ஒரு வெப்பு நோய் பரவிற்று. கடவுளேன்னு கேட்டாராம். திருவாவடுதுறையிலே அந்த நோய் நீங்கியது. அதனால தான் இடறினும் தளரினும்னு பாடினார். திருவாவடுதுறைக்கு போனால் துன்பம் தீரும், தளர்ச்சி மாறும். பாட்டு அப்படி இருக்கு. இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகலல் தொழுதெழுவேன். நோயின்னா என்ன? வென பண்ணின முன்வினை அதெல்லாம் வந்தா கூட உன்னை விட மாட்டேன். அதுக்கப்புறமாக இவர் தூது விட்டது தெரிஞ்சு கலிக்காம நாயனார் கோபத்தில் இருக்கார். கடவுள் அவருக்கு சூல நோய் கொடுத்தார். சூலை சுந்தரன் வந்தால் போகும். ஐயோ, அவன் வாரதா? நாங்க பரம்பரைய அடிமை, அவன் பஞ்சத்துக்கு அடிமை. அந்த ஆளு வந்து சூளை நோயை மாற்றுவதானால் சூளை என்ன வயிறே வேண்டாம், உடைவாளை உருகிக்கிட்டு வெட்டிக்கிட்டு செத்து போயிட்டார். ஏயர்கோன் கலிக்காம நாயனார். பெண்டாட்டி வந்து பார்க்கிறா, செத்து கிடக்கிறார். தானும் சாக போறதுக்கு உடைவாளை எடுக்க சுந்தரமூர்த்தி வாசப்படிக்கு வந்துட்டார். வரவேற்கணுமா இல்லையா? விருந்து வந்துருங்கால் என்னுருமோ என விம்மும். கம்பன் வாக்கு. அசோகவனத்தில் சீதை நினைச்சாலாம், விருந்து வந்தா பாதுகாக்கணும். ஓடி வந்தா சுந்தரரை கூப்பிட்டு வரவேற்று உட்கார வச்சு உபசரிக்க, இவர் ஏயர்கோன் கலிக்காமர் எங்கேன்னு கேட்க, உள்ளே தூங்குகிறார்னு சொன்னான். பள்ளி கொண்டிருக்கிறார். இவருக்கு மனசு சரியா இல்லை, நான் இப்பவே பார்க்கணும். போய் பார்த்தா அவர் செத்து கிடக்கிறார். இதுக்கு நான் தானே காரணமாகிவிட்டேன் என்று அவர் உடைவாளை உருகி இவர் வெட்டி கொள்ள போக, அவர் எழுந்து இவர் கையை பிடிக்க, சிவபெருமான் அசரீரி வாக்கு. இருவரையும் சேர்ப்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. சேரமான் பெருமாள் நாயனாரோடு நட்பு கொண்டார் சுந்தரர். சேரமான் பெருமாள் ஒரு முறை இவருக்கு நிறைய பொன்னும் பொருளும் கொடுத்தார். சுந்தரருக்கு மலைநாட்டிலேருந்து அதையெல்லாம் வாங்கிக்கிட்டு அவினாசி வழியா வர்றார். அந்த இடத்துல ஒரு சின்ன ஊர் திருமுருகன் பூண்டின்னு பேரு. இந்த மனோவியாதி உள்ளவர்கள் செல்ல வேண்டிய ஊர் 2. திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்திலே குணசீலம் பெருமாள் கோயில். அழகா இருக்கார் பெருமாள். நான் திருச்சியில் கம்பராமாயணம் 8 நாள் சொன்னேன். ஒரு அன்பர் என்னை கூட்டிக்கிட்டு போயிட்டார். அங்கே குணசீலம் கோயிலுக்கு முன்னால கொண்டே நிறுத்தி விட்டார். அழகா இருக்கார் பெருமாள். மனோவியாதி உள்ளவர்கள் அங்கே போகணும். நான் ஏன் போனேன்னு கேட்காதீங்க, இது வேற வம்பா என்னங்க? ஆமாங்க, எல்லாருக்கும் உண்டு. சில பேருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சில பேருக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சில பேருக்கு ஃபோபியா, அப்படி ஒரு வியாதி இருக்கு சொல்றான்ல. இனத்தை கண்டாலும் பயமா இருக்கும் சில பேருக்கு தண்ணியை கண்டா பயமா இருக்கும். இதெல்லாம் மனுஷனுக்குள்ள இயற்கைகள், எல்லாம் போயிடும். 2வது திருமுருகன் பூண்டி. அவினாசிக்கு பக்கத்தில் இருக்கு. கோயம்புத்தூர், திருப்பூர், அவினாசி, திருமுருகன் பூண்டி. திருமுருகன் பூண்டியில இவர் பொருளை எல்லாம் வாங்கி ஒரு ஆளு கொண்டுகிட்டு வர முன்னால போறார் சுந்தரர். 4 வேடுவர்கள் வந்தார்கள். 2 அடி அடிச்சு புடிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க. போச்சு. சேரமான் பெருமாள் கொடுத்த தங்கத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகிட்டையே அடிச்சுட்டாங்க. என்னப்ப நம்மெல்லாம் ஏமாத்துறான்.
யோசிங்க. போச்சு. நேர திருமுருகன் பூண்டி கோயிலுக்குள்ள வந்தார். சிவபெருமானே, எதுக்குயா வெட்டி தண்டமா இங்க உட்கார்ந்துருக்க கேட்பானா எவனாவது? என் பொருளை திருடிக்கிட்டு போயிட்டான், நீ பாதுகாக்காம ஏன் இங்க எத்துக்கு இங்கு இருந்தீர் எம்பிரானிரே? கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர், அந்த பாட்டு. தெலுங்கு பேசுறவன் வேடர்கள் இவங்க வந்து புடிங்கிட்டு போயிட்டான். அந்த ஆளு தமிழ் பேசாம தெலுங்கு பேசியிருக்கான். அவன் யாருங்கிறது அடுத்தாப்புல சொல்றேன், அது இல்லை முக்கியம். வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க, நீ எதுக்குயா சும்மா உட்கார்ந்துருக்க? திட்டி விட்டார். கடவுள் பார்த்தார், இந்த எய்த்தாப்புல வந்துடும், கொண்டு வந்து சேர்த்து விட்டார். வந்துருச்சு. எப்படி திருடு போனுச்சு? சிவபெருமான் சொல்றார், உனக்கு நான் தான் கொடுப்பனே தவிர அது என்ன சேரமான் கொடுக்கிறது? உனக்கு நான் தாயா கொடுப்பேன், நீ என்ன அடுத்த வீட்டுக்காரன்ட்ட போய் வாங்குறது? நீங்க கோடீஸ்வரன் ஐயா, உங்க வீட்டு பிள்ளைக்கு நீங்க சாப்பாடு போடுறீங்க, அடுத்த வீட்டில் போய் ஒருவேளை பசின்னு சொல்லி சாப்பிட்டு விட்டேன், கோபம் வருமா இல்லையா? நம்ம வீட்டில் 1000 பேர் சாப்பிட்றாங்க, நீ எதுக்கிட்ட அடுத்த வீட்டுக்கு போன? அது என்ன சேரமான் பெருமாள் ஒரு மனுஷங்கிட்ட வாங்குறது? நான் கொடுக்குறேன் உனக்கு. அதை பிடுங்கி விட்டாரு. அனுப்பிச்சது ஆளு தமிழ் பேசியிருந்தா கண்டுக்குவான்னு தெலுங்கு பேச வச்சு விட்டாரு. விவரத்தை பார்த்தீங்களா? இந்த சிவபெருமான் பண்ற வேலையே அதாங்க பெரிய புராணம். நம்ம வீட்டில் வந்து நம்மளோட நம்ம வீட்டு புள்ள மாதிரி, நண்பன் மாதிரி, மனைவி மாதிரி, கணவன் மாதிரி எம்பெருமான் கலந்து கொண்டான். அதனால தான் பெரிய புராணத்துக்கு சிறப்பு. வேற எந்த மதத்திலையும் இதெல்லாம் உண்டா? கல்யாணம் கூட கிடையாது அங்கே எல்லாம். நம்ம தான் திருக்கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்குறோம். ஸ்ரீனிவாச கல்யாணம், வள்ளி கல்யாணம், தெய்வ யானை கல்யாணம், ஆண்டாள் நாச்சியார் கல்யாணம், பார்வதி கல்யாணம், மீனாட்சி கல்யாணம், நம்ம தான் கல்யாணம் பண்ணி பார்க்குறோம். முடிஞ்சுது. சேரமான் பெருமாள் நட்பு. 2 பேரும் திருவையாத்துக்கு போறாங்க. திருவையாத்தை மறக்கப்படாது இல்ல. காவேரி ஆத்துல வெள்ளம் போகுது. அறவும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ. காவேரி வழிவிட்டுது 2 பேருக்கும். எங்க? திருவையாத்துல தாண்டி 2 பேரும் சென்று வழிபட்டார்கள். அதுக்கப்புறம் அவினாசிக்கு போனார். முதலை உண்ட பிள்ளையை எழுப்பினார். அதெல்லாம் சொல்லியாச்சு. கடைசி நேரம் 9 ஆச்சுன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால திருவஞ்ச களத்துக்கு போயிட்டார். அவர் தெரியுமா தெரியாதா? நமக்கே தெரிஞ்சா அவருக்கு தெரியுமில்ல. திருவஞ்ச களம் எங்கே இருக்கு? கேரளாவில் சேர நாட்டிலே திருச்சூரில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டருக்கு உள்ள திருவஞ்சை களம். திருவஞ்சு குளம்னு அவன் போட்டிருக்கான். திரு அஞ்சை களம். அடியார் பொழில் அஞ்சை களத்து அப்பனே, அழகான கோயில், சின்ன சிவலிங்கம். அங்க போயிட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமி. சேரமான் பெருமாள் அதிலிருந்து 3 கிலோமீட்டர் கொடுங்கலூர்ல பூஜை பண்ணிட்டு இருக்கார். கொடுங்கலூர் அரண்மனை. அங்கே ஒரு பகவதி கண்ணகின்னு சொல்றாங்க. அவ்வளவு வேகமா இருக்கா. அதெல்லாம் அந்த பக்கம் போனா பார்க்கணும். ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம். சுந்தரர் அங்க போய் நிற்கிறார். பெருமானே, வயசு 18 ஆச்சு, போதும்ங்கிறார். 18 வயசுல போதும்ங்கிறார். நம்ம 99 வயசானா கூட இன்னும் 1 வருஷம் செஞ்சுரி போட்டுட்டு போயிடுவோம்னு நினைக்கிறோம். நம்ம இயல்பு 18 வயசு. வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழித்தேன் விளங்கும் குலை காதுடை வேதியனே 2 பொண்டாட்டி. அதுக்குள்ள 18 வயசு. வெனைக்காகத்தானே பிறவி. முடிஞ்சு போச்சு. பெருமானே, வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழித்தேன் விளங்கும் குலை காதுடை வேதியனை. சிவபெருமான் அங்கே இருந்து அவர் யானையை அனுப்பிச்சார். நம்ம காருங்கிறிய பாருங்க, சொந்த யானை 2000 தந்தான். ஐராவனம் என்று பெயர். இந்திரன் யானை ஐராவதம் 4 தந்தான். சிவபெருமான் யானை ஐராவனம். உயிராவணம் இருந்து உற்று நோக்கி அப்பர் சுவாமி வாக்கு. ஐராவணம் ஏறாதே ஆணையர் ஊர்ந்த ஆரூரான்னு பாடுவார். ஐராவணம் சிவனுக்குரிய யானை 2000 தந்தான். நம்ம தோழன் கூட்டிக்கிட்டு வா. யானை வர, தேவேந்திரன் வர, வருணன், குபேரன், அக்னி, வாயு அத்தனை பேர் வந்துட்டான். இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் எல்லா தெய்வங்களும் வருது. சுந்தரமூர்த்தி சுவாமியை கும்பிட இவர் யானை மேல ஏறி உட்கார்ந்து தாளம் போட்டபடி பாடிக்கிட்டே போறார். தான் என்னை முன்படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே
நானென பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து வானவர் வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்தே ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. கூற்றுன யமனுக்கு பேர். ஏன்? உடம்பையும் உயிரையும் கூறு பண்றவன் கூற்று. இப்போ சிவபெருமான் அந்த வேலையை எடுத்திருக்கார். இந்த உடம்போட மேலே கூட்டிக்கிட்டு போறார். ஆமா, சேரமான் பெருமாள் இப்போ பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாரு நினைச்சாராம். உடனே அவருக்கு தெரிஞ்சுதான் டெலிபதி. நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க அப்படிங்கிறமா இல்லையா டெலிபதி. பூஜை முடிச்சுட்டு ஓடி வந்து பார்க்கிறார், யானை மேலே போகுது. யானைக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் தேவர்கள் போகிறார்கள். குதிரை மேல வந்தவர் குதிரை காதலே அஞ்செழுத்து ஓதினார். குதிரை பறக்க ஆரம்பிச்சது. யானையை சுத்திக்கிட்டு முன்னால போகுது. கைலாச யாத்திரை. அதுக்கு முன்னால போய் பார்த்தா ஒரு 150 வயசு கிழவி போயிட்டு இருக்கா. இது என்னடா ஆச்சரியமா இருக்கு. திருக்கோவிலூர். திருக்கோவிலூர் எங்கே இருக்கு? திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் 21 கிலோமீட்டர் திருக்கோவிலூர். ஔவையார் பூஜை பண்ணிட்டு இருக்கா. ஒருத்தர் போனவர் சொன்னார், சுந்தரமூர்த்தி சுவாமி இன்னைக்கு ஆடி சுவாதி, இன்னைக்கு கைலாசம் போறார். அப்படியா? நம்மளும் போயிட்டா தேவையில்லையே, சுந்தரருக்கு திறக்கிற வாசல் நமக்கும் திறக்குமே. சரிதானே? நம்மளும் போகணுமே. வேகமா பூஜையை முடிச்சாலாம். பிள்ளையார் பார்த்தாராம், பாட்டி பாட்டி கொஞ்சம் பொறு, உனக்கு என்ன இப்போ அவசரம்? இல்லை, நானும் கைலாசம் போகலான்னு பூஜையை மெதுவாக பண்ண, நான் கொண்டே சேர்க்கிறேன். அவங்கெல்லாம் போகிறதுக்கு லேட்டாகும், நான் கொண்டே சேர்க்கிறேன். சீதக்களவ செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பலகை செய்பாட பொன்னரை ஞானும் பூந்தியில் ஆடையும் வண்ணமருங்கில் வளந்தளகரிப்ப பேடை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேடமுகமும் விளங்கு செந்தூரமும் அஞ்சுகரமும் அங்குசபாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் 4 புயமும் 3 கண்ணும் 3 சுவடும் 2 செவியும் இளங்கு வன்முடியும் திரண்ட 30 நூத்திகள் ஒளி மார்பும் சொற்பதங்கடந்த துரியமெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே. பிள்ளையார் பட்டி பிள்ளையாருக்கு கற்பக பிள்ளையார்னு பேரு. அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பளம் நுகரும் மூஷிக வாகன மடமடனு பாடி கடைசியிலே சத்தத்தினுள்ளே சதாசிவங்காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கங்காட்டி அணுவுக்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுத்து நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்து என ஆண்ட வித்தக விநாயக விரை கடல் சரணே. பாட்டி அகவல் நல்லா பாடியிருக்கே, பாடுனதுக்கு பரிசு கொடுக்கணும்ல. அப்படியே உட்காரு, கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்த தும்பிக்கையினால தூக்கி எல்லாருக்கும் முன்னால விட்டுட்டாரு. கிழவி முன்னால போயிட்டு இருக்கா. குதிரையின் காதம் கிழவியின் காதம் குலமன்னனே. குதிரை பின்னால போகுது. யாரு? சேரமான் பெருமாள். யானை அதுக்கு பின்னால போகுது, சுந்தரமூர்த்தி. தேவர்கள் அதுக்கு பின்னால போக கைலாசம் திறந்தது. ஔவையார் முன்ன போய் உட்கார்ந்துட்டா. சுந்தரமூர்த்தி பின்னால போனார். சிவபெருமான் காலில் விழுந்தார், கும்பிட்டார். சுந்தரா வந்தியா? ஆமா, சேரமான் பெருமாள் வந்திருக்கிறார், வரச்சொல். வந்தாச்சு. நாம் அழைக்காமல் ஏன் வந்தீர்கள்? கூப்பிடாம ஏன் வந்த? சேரமான் பெருமாள் சொன்னார், தங்கள் திருவருள் இழுத்தது வந்து சேர்ந்தேன். அங்க இல்லாட்டி முடியுமா? பழனியில விஞ்சி வச்சிருக்காங்க. விஞ்சி, இந்த இதில் போகிற விஞ்சி இப்போ ரொம்ப நாளாக இருக்கு. அந்த விஞ்சி ஸ்டேஷனில் ஒரு பாட்டு எழுதி போட்டிருக்கான். அந்த காலத்தில் என்ன பாட்டு தெரியுமில்ல? உன்னை தவிர மற்றொன்று உண்டென்றும் உண்ணும் அவர் என்னை தொடரா வாழ்வு என்று அருள்வாய். முன்னை ஒழுக்கம் கருணை தவம் உள்ளவரை எல்லாம் இழுக்கும் பழனியப்பனே. ஒழுக்கம் கருணை தவம் உள்ளவர்கள் எந்த ஊர்ல இருந்தாலும் பழனி ஆண்டவன் இழுக்கிறானா? விஞ்சா இழுக்குது, பழனியப்பன் இழுக்கிறான். ராதா தியாகராஜன் அந்த அம்மா இருந்தாங்க. அப்பா கருமுத்து தியாகராஜ செட்டியாருடைய மனைவி. அந்த அம்மா தான் ட்ரஸ்டியாக இருந்த பொழுது, சேர்மனாக இருந்த பொழுது இந்த பாட்டு எழுதி போட்டாங்க. இது யார் பாடின பாட்டு? மகான் வண்ணச்சரவன் தண்டபாணி சுவாமிகள் பாடின பாட்டு. பழனி திருவாயிரத்தில்
யார் இழுக்கிறா? பழனியாண்டவன் இழுக்கிறான். ஒழுக்கம் கருணை தவம் உள்ளவரையெல்லாம் இழுக்கும் பழனியப்பனே. அந்த அம்மாவுடைய போஸ்ட் முடிஞ்சு அவங்க போன உடனே அந்த பாட்டையும் எடுத்து விட்டாங்க. நம்ம ஊரில் அதானே செய்வேன். நான் அப்பவே பாடம் பண்ணிக்கிட்டேன் அந்த பாட்டை, அதனால தங்கி போச்சு. யார் இழுக்கிறா? பகவான் இழுக்கிறான். தாங்கள் அழைத்தமையினால் வந்தேன், தங்கள் அருள் இழுத்தது வந்தேன், மகிழ்ச்சி. உங்க மேல ஒரு நூல் பாடி இருக்கிறேன், அரங்கேற்றுறதுக்கு அனுமதி கொடுக்கணும். பாடு. திருக்கைலாய ஞான உலா. திருக்கைலாய ஞான உலா. சேரமான் பெருமாள் பாட, சுந்தரர், ஔவையார், சிவபெருமான் எல்லாரும் கேட்க பாட்டு முடிஞ்சுது. சுந்தரா, நீ என்னமோ பாடிக்கிட்டே வந்தில்ல? ஆமா. அந்த ஏட்டில் எழுதி கொடுத்தார். சேரமான் பெருமாள் நாயனாரே, நீங்க திருக்கைலாய ஞான உலா பாடினீங்கள்ல? ஆமா. அந்த ஏடு எங்கே? இந்த இருக்கு, ரெண்டையும் கொண்டா. சிவபெருமான் வாங்கினார், திரும்பினார். ஐயப்ப சாமி நிற்கிறார். ஐயப்பா, இதை கொண்டு போய் தமிழ்நாட்டில் சேர்த்துரு. உனக்கு நமக்கும் தான் தமிழ்நாட்டு தொடர்பு, தெரிஞ்சுக்கிடுங்க. ஐயனார் தான் ஐயப்பன். நம்ம முந்தி கும்பிட்டமே வீட்டில் வச்சு கண்ணப்ப ஐயனார்னு பேர் வைப்போம், கருமுகில் ஐயனார்னு பேர் வைப்போம், காடநேரி ஐயனார்னு பேர் வைப்போம், மக்கமடை ஐயனார்னு பேர் வைப்போம். ஐயனார் தான். அவங்க பின்னால் ஐயப்ப சாமின்னு பேர் வச்ச உடனே பெருங்கூட்டம் போயிட்டு இருக்கு. எல்லாம் ஒன்று தான். பூரணி புஷ்கலையோட ஐயனாரை வச்சு அந்த காலத்தில் காவல் தெய்வமாக கும்பிட்டது. ஐயனார்கிட்ட கொடுத்தாராம். ஐயனார் அதை எடுத்துக்கிட்டு திருச்சிராப்பள்ளிக்கு வந்துட்டாராம். ஏன் அந்த பாட்டை இங்கே அனுப்பிச்சார் சிவபெருமான்? கைலாசத்தில் இருக்கிற பூரா பூதங்கள், அதுகளுக்கு தமிழும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதனால நீ தமிழ் தெரிஞ்ச இடத்துக்கு கொண்டு போய் இதை வெளிப்படுத்து. திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்திலே திருப்பிடவூர்னு ஒரு ஊர். என்ன ஊர்? திருப்பிடவூர். அங்கே இந்த நூல் வெளிப்படுத்தப்பட்டது. ஐயனாருக்கு கோயில் இருக்கு, பிரம்மாவுக்கு கோயில் இருக்கு, சிவபெருமானுக்கு கோயில் இருக்கு. திருப்பிடவூருங்கிற பேர் இப்ப மாறி திருப்பட்டூர்னு ஆயிப்போச்சு. திருச்சிராப்பள்ளிக்கு பக்கம் நான் போயிருக்கேன். அந்த குளத்துல எல்லாம் குளிச்சிருக்கேன். அந்த குளத்துல குளிச்சா நம்ம பெருமாள் மாதிரி பச்சை பசேல்னு ஆயிடுவோம். ஆனைங்க ஆசைகளை குளிச்சு விட்டு 5 நாளைக்கு நிறம் பச்சையா இருந்துச்சு. எல்லாம் நம்மளை பார்த்து பச்சை மாமலை போல் மேனின்னு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க செய்யறது? அவ்வளவு கன்றாவியா போட்டிருக்கேன். பாசி தீர்த்தம்னு சொல்லி குளிச்சு விட்டேன். அது அரிச்சுக்கிட்டே இருக்கு, உடம்பெல்லாம் பச்சை பசேல்னு உடம்பு மாறுது. நம்ம அவ்வளவு சுத்தமா வச்சிருக்கோம். நேர அந்த நூல் இங்க வந்துச்சு. ஒன்று சொல்றேன், அது ஒரு பாட்டு சொல்றார். கடவுள் என்ன சொன்னாரா? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மேலே போற பொழுது இது யாருன்னு கேட்டாங்களா? கைலாசத்தில் இருந்தவங்களெல்லாம். சொன்னாரா, இவன் நம்மூருக்காரன்னாரா. நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. நந்தமர் ஊரன் என்ன அர்த்தம்? நம்மூருக்காரன். அப்ப சிவபெருமானுக்கு ஊர் எது? கைலாசமா இந்தியாவா? நம்ம ஊருங்கிறானுங்க. அப்போ இந்தியா தான் சொந்த ஊரு. கைலாசம் அப்பப்ப போய் இருக்கிற ஊரு போல தெரியுது. பார்த்துருக்கே. நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. நாங்க கைலாசத்துக்கு போனோம் 2 முறை. முதல் முறை போய் பரிக்கிரமெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். ஒரு ஆள் கேட்டாரு, இப்போ நீங்க கைலாசத்துக்கு போனீங்கள்ல? ஆமா ஐயா போனோம். ஒருவேளை சிவபெருமானை பார்த்து இந்த 4-5 பேர் நிற்கிறாங்களே, கைலாசத்துக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்களே, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டா சிவபெருமான் என்ன சொல்லுவார்? எங்களை பார்த்தா சுந்தரமூர்த்திக்கு சொன்னாரு, சரி நாங்க குப்பை, சைபர், மைனஸ். எங்களை பார்த்து என்ன சொல்லுவார்? சொல்லுங்கிறாரு. நான் என்ன பண்ணுவேன்? நான் சொன்னேன், இவங்கெல்லாம் எங்க மாமனார் ஊருக்காரங்கன்னு சொல்லுவாரு. சிவபெருமானுக்கு மாமனார் ஊர் மதுரை தானே. நாங்க மதுரையில் இருந்தாலும் 4 பேரும் போயிருக்கோம். நீங்க சொல்ல முடியாதம்மா. அவன் மாமனார் ஊருக்காரன்னு சொல்லுவாரு. அங்க சொந்த ஊரை விட மாமனார் ஊருக்கு மரியாதை அதிகம் இல்ல. மாமனார் ஊரை புகழ்ந்தா தானே பொண்டாட்டி சோறு போடுவா. அதான் என்ன காட்சி. உபமன்ய முனிவர் மேல இருந்து பார்க்கிறார். இந்தா போறது சுந்தரமூர்த்தின்னு கும்பிட்டாராம். நம்ம அங்கதான் ஆரம்பிச்சோம். அன்னைக்கு
உபமன்ய முனிவர் பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான் கும்பிட்டாராம். நீங்க கும்பிடுறதுக்கு என்ன காரணம்? இவன் நாவல் ஊரன், நாம் தொழும் தன்மையான். கீழே போனா 63 பாடினா, அதெல்லாம் கதை வரலாறு. இப்போ திரும்பறான், 18 வயசு, அதான் கும்பிட்டேன் நாராம். கொண்டாஞ்சடத்தில் முடிச்சு விட்டோம். திருக்கைலாயத்தில் ஆரம்பிச்சு திருக்கைலாயத்தில் முடிஞ்சு போச்சு.